நாம் தமிழர் கட்சி தாலிமலை திமுக அது அவர் தான் கேட்கணும். சீமானே போகலான்னு சொல்லிட்டாரு, சிக்னல் கொடுத்துட்டாரு. அது அவருடைய விருப்பம். அது அப்படி வந்தால் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய முடிவு. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய முடிவு. இந்தி திணிப்பு என்பது வந்து நாடகம் நடத்துவதாக திமுக நாடகம் நடத்துவதாக சீமான் குற்றச்சாட்டு. அதே மாதிரி வரியை நிறுத்தம்னு சொல்லி தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய கல்விக்குண்டான தொகையை கூட மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு கஜானா காலியாக இருந்தாலும் களஞ்சியம் காலியாக இருந்தாலும் என்னுடைய சிந்தை காலியாக இல்லை என்ற வகையிலே மதிநுட்பத்தோடு இந்த ஆட்சியை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். கடுமையான நிதி பற்றாக்குறை. 2000 கோடியை நாங்கள் நிறுத்துவோம் என்கிறார்கள். இல்லை, 2000 அல்ல 5000 கோடி என்று மீண்டும் அதற்கு ஒரு திருத்தம் தருகிறார்கள். எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் நிறுத்தினாலும் 10,000 கோடி அளவுக்கு நிறுத்தினாலும் எங்களுடைய பணி தொடரும். இருமொழி கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம். மும்மொழியை இந்த தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் உறுதியாக இருக்கின்றார். சீமான் எதை வைத்து இப்படி சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பழுத்த மரத்தின் மீது கல்லெறிந்தால்தான் லாபமாக இருக்கும் நினைத்து திமுக மீது அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார். மக்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உறுதியாக இறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர் நேற்றைக்கு கூட கடலூரில் அறிவித்திருக்கின்றார், எந்த சூழல் வந்தாலும் இருமொழி கொள்கையில் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கும் என்று. எவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அவர் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் சொல்லுங்கள். இந்த ஆட்சியை பொறுத்தளவு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை மிக்க ஆட்சி. கூகுளிலே சென்று பார்க்க சொல்லுங்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவித்த அறிவிப்புகளிலே எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, அதனால் எத்தனை லட்சம் மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள், அறிவிக்கப்படாத அறிவிப்புகளால் எத்தனை கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை அவர் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு பத்திரிகையாளரை சந்திக்கிறது. சார், இந்த ஆட்சியில் வந்து கஞ்சா சாக்லேட் அதெல்லாம் அதிகரித்து சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு சார், முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர் இரவு நேரங்களில் பேட்டி கொடுத்தா எப்படி கொடுத்தாருன்னு கடந்த காலங்களில் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வராக இருந்த அம்மையார் அவர்கள் இருந்தபோது அவருடைய பேட்டியினுடைய சாராம்சத்தை எடுத்து பார்த்தாலே அவருடைய நிலை புரியும். ஆகவே பாம்பின் கால் பாம்பறியும். இந்து அறநிலைத்துறை பெயரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்பிள்ளை சொல்லியிருந்தாங்க. இந்து அறநிலைத்துறையோட பெயரை வந்து தமிழ்நாடு அறநிலைத்துறை அல்லது திருக்கோயில் அறநிலைத்துறைன்னு சொல்லி மாத்தணும். யாரு? செல்வப்பிள்ளை, தமிழ்நாடு காங்கிரஸ். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அறிவுரைகள், குறைகள் எது வந்தாலும் அலசி ஆராயப்படும். வாய்ப்பு இருந்தால் அதற்கேற்றாற்போல் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் முடிவெடுப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.